ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பல கோடிக்கு வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து இப்போ வந்து ஓடிடி உரிமைகள் மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கு அப்படின்றது இப்போ வந்து ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்மளோட தல அஜித்தோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக வந்த திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாலும் இன்னும் சில பேர் வந்து இந்த திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து தல அஜித் கூட சேர்ந்து வந்து ஒரு த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன், ரெஜினா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தியேட்டர் வைஸ் வந்து நம்மளோட வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ வந்து ஓடிடி மற்றும் சேட்டலைட் குறித்து வந்து செம்ம ஒரு வியாபாரம் வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு இப்போ தான் அஃபீஷியல் நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓடிடி உரிமை வந்து நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்களா. ஸோ அதே போல் வந்து சேட்டலைட் உரிமை வந்து நம்மளோட சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ தான் அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 150 கோடி வரைக்கும் வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 150 கோடிக்கு வந்து நம்ம விடாமுயற்சி திரைப்படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில்